ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டனில் சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சீத்தாப்பழத்தோட இது அப்டேட் காட்டுறேன். இதோட மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது மாடிக்கு மேலே வந்திருக்கு. நம்மளோட மரம் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. பாருங்க தெரியுதா? அதோட ரூட் இங்கே கீழே இருக்குது. அது வளர்ந்து மேலே இங்கே வருதுன்னு பாருங்கள். மேலே வந்து அப்படியே ஒரு கொம்பு மட்டும் எங்களோட டேங்க் மேலே அப்படியே சாய்ஞ்சு இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாலம் கொடுத்துருக்கு. அதை அப்படியே பேக் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இல்லைன்னா காக்கா குருவி தராது, அதனால பேக் பண்ணி போட்டிருக்கேன். இது இன்னும் பழுக்கெல்லாம் இன்னும் ஒரு 1 வீக் ஆகும். பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கலர் ஆயிடுச்சு, பட் இன்னும் பழுக்கலை. அது பழுக்கும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். பறிக்கும்போது உங்களுக்கு நான் போடுறேன், சரிங்களா? நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு அப்டேட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அன்னைக்கு ஒரு பாவக்காய் காமிச்சிருந்தேன்ல, அந்த பாவக்காய் இப்போ ஒரு காய் விட்டுருக்கு பாருங்கள். சின்ன காய் தான், ஃபஸ்ட் டைம் ஒரு காய் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்த பூவே காயாக மாறுறது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஃபஸ்ட்டு 2-3 காயெல்லாம் போயிட்டு தான் வரும். ஆனால் இது ஃபஸ்ட்டு காயே வந்து பெருசாக வந்துருச்சு. அதோட இது பாருங்கள், இப்படிதான் இருக்கு இங்க விட்டது. ஆனா ஒரு காய் தான் வந்திருக்கு. நீ அடுத்து எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்னைக்கான சின்ன அப்டேட்டு. இது வந்து ஹார்வெஸ்ட் அப்டேட் கிடையாது, ஜஸ்ட்டு நல்ல க்ரோத் ஆகிருக்கு அந்த மாதிரி, அதனால ஒரு அப்டேட். இனி ஹார்வெஸ்ட் அப்டேட் உங்களுக்கு நான் போடுறேன், சரிங்களா? இன்னும் ஒரு சில அப்டேட் இருக்கு பாரு. நம்மளோட ஆப்பிள் செடியில் கீழேண்டு ஒரு முளைப்பு வருது, அப்புறம் கொஞ்சம் மேலே இன்னொரு முளைப்பு வருது, அப்புறம் இங்கே மேலே இன்னும் பெரிய ஒரு பிரான்ச்சஸ் வருது. இது ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் நம்ம ஆப்பிள் செடிக்கு வந்துட்டே இருக்கு பாருங்க. பிரான்ச்சஸ் தான் வருது, ஆனால் இது காய்க்கணும்னா 8 வருஷம் வெயிட் பண்ணணும். பார்ப்போம். அப்புறம் நம்மளோட அத்தி செடியும் அப்படிதான், கீழே இருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு இருக்கு. முளைப்பு திறன் நிறைய வருது. மழையிலான தான் இந்த நமக்கு முளைப்பு திறன் அதிகமாக வருது. ஏன்னா மழையில நைட்ரஜன் அதிகமாகவே இருக்குது. இந்த நைட்ரஜனால நிறைய முளைப்பு திறன், அதாவது பிரான்ச்சஸ் எல்லாம் ஏகப்பட்டது வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ காய் மட்டும்தான் வரல, பாக்கி எல்லாம் ஓகே. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளோட இன்னொரு செடி ஜவந்தி செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போதான் பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இனி இது என்ன கலர்னு நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ரம்புட்டான் செடியும் அப்படிதான், மலையில் ஃபுல்லாக நீ திழுத்து வந்து அடுத்து காய் விட்டாதான் உண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஜவந்தி செடி பாருங்க. இது ஒரு வகையான வயலட் கலர் மாதிரி இருக்கும். பார்ப்போம், வயலட் மெரூன் ரெண்டும் மிக்சிங்கான கலர். பூத்தாதான் தெரியும் எப்படின்னு பார்க்கலாம் ஃபியூச்சரில். இது ஒரு ரோஜா செடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.